பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இயேசுவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆண்டவரை இந்த வேளையில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தவர் அவர்தான். என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை நிறைந்தவர். ஆமென். இந்த பிதாவாகிய தேவன் வல்லமை உள்ள ஒருவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகத்துவமான ஒருவர். இந்த வல்லமையான மகத்துவம் நிறைந்த இவர் யார்? இவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். தேவன் ஆபிரகாமின் சந்ததியை மிகவும் நேசித்தார். அவருக்கு ஆபிரகாமின் சந்ததி என்றால் ரொம்ப இஷ்டம். ஆபிரகாமை அழைத்தார். அவன் ஒருவனாய் இருக்கும்போது அவனை அழைத்து, அவன் ஒருவனாய் இருக்கும்போது அவனை தெரிந்தெடுத்து கொண்டார். அவன் ஒருவனாய் இருக்கும்போது அவனை அழைத்து முன்குறித்த அந்த ஆண்டவரை இந்த வேளையில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி, ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஆம் சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமை நேசித்தவர் உங்களையும் என்னையும் நேசித்து தம்முடைய பிள்ளையாயிருக்கும்படி நம்மை முன்குறித்தார், அழைத்தார், தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உதவியாக கை கொடுத்தார். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உதவியாக வருவார். உங்களுடைய தேவைகளில் உதவி செய்வார். வியாதி நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பார். நெருக்கடி வேளையில் உங்களுக்கு கை கொடுப்பார். துன்ப நேரங்களில் உங்களுக்கு கை கொடுப்பார். பிரச்சனை வேளைகளில் உங்களுக்கு கை கொடுப்பார். போராட்ட வேளைகளில் இயேசு தாமே உங்களுக்கு கை கொடுப்பார். இந்த நேரத்திற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கை கொடுப்பார். அவர் யாரையும் கைவிடுகிறவர் அல்ல, கை கொடுத்து தூக்குகிறவர். அவர் யாரையும் கீழே தள்ளுகிறவர் அல்ல. பைபிள் சொல்லுகிறது, விழுகிற யாவரையும் தாங்குகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். கை கொடுத்து தூக்குவார். உதவியாக கை கொடுப்பார். இதோ இந்த காலையில் சொல்லுகிறேன், இயேசு நம் நடுவில் இருக்கிறார். நமக்கு உதவியாக கை கொடுப்பதற்காக இயேசு நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். நமக்கு உதவியாய் கை கொடுப்பதற்காக அவர் கை கொடுத்து தூக்குகிற தேவன். நமக்கு கை கொடுத்து உதவி செய்கிற ஆண்டவர். அவருடைய கிருபையை பெரிதாக எண்ணுங்கள். அவருடைய தயவை பெரிதாக நினைப்போம். அவர் கை கொடுத்து நமக்கு உதவி செய்வார். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் எவ்வளவு அருமையானவர் பாருங்க. அவரை நேசிக்கிறவங்களுக்கு அவர் கை கொடுக்கிறாரு. திக்கற்றவர்களை அவர் கைவிடுறதில்லை. அநாதைகளை கைவிடுறதில்லை. குறிப்பா விசுவாசிகளை அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடுவதில்லை என்று சொல்லுங்க. என்னை இயேசு கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விசுவாசிக்கிற மக்களையும் கைவிடாதவர். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் சூழ்நிலையில இதோ அவர் கை நீட்டுகிறார். உங்கள் கையை பிடிப்பதற்காக, உங்கள் பிரச்சனையில் உதவி செய்வதற்காக. பயப்படாதீர்கள். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேதனைகளை மாற்றுவார். கை கொடுக்கிறார். எனக்கு கை கொடுக்கிறார். இந்த சபை கை கொடுக்கிறார். நம்மை தூக்கி விடுவார். 18ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். ஒரு கை உயரத்திலிருந்து வரும், அது நம்மை தூக்குகிற கை. உலகத்தில் இருக்கிற மனிதருடைய கைகள் சில நேரம் நம்மை தள்ளிவிடும் கீழே. ஆனால் கர்த்தருடைய கைகளோ நம்மை தள்ளி விடுகிற கைகள் அல்ல, தூக்கி விடுகிற கைகள். இந்த தூக்கி விடுகிற கைகளை நம்புவோம், சார்ந்து கொள்வோம். பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தூக்கி விடுகிற உம்முடைய கரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் தாமே எங்களை தூக்கி விடுகிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம்.
உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை, இரக்கம், தயவிருந்து உம்முடைய ஜனங்களை வழி நடத்துவீராக. கைப்பிடித்து தூக்குவீராக. கண்ணீரில் இருக்கிறவர்கள் கண்ணீரை துடைப்பீராக. வேதனைகளை மாற்றுவீராக. அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமையும் அவருக்கே. ஆமென்.